Hello friends, welcome back to Alt+Tab video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Windows 11 build 22533. So இத நம்ம வந்து பாத்தீங்கன்னா official install வந்து பண்ணிருக்கேன். So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன புது சேஞ்சஸ் இருக்கு அப்படினு எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். So இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணி கீழ இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay guys, so நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 இன்சைடு ப்ரிவ்யூ லேட்டஸ்ட் ஒன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆர் பட்டன் கிளிக் பண்ணால் ரன் கமெண்ட் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா WINWER அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு வந்து வின் வேறு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டு வந்து காட்டுது 22533. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டான ஒரு விண்டோஸ் இன்சைடு ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருக்கோம் விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போகலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பேஜில் வந்துருக்கோம். ஸோ நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் விர்ச்சுவல் பாக்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ Windows 11 Pro இன்சைடே ப்ரிவியூவில் வந்து எப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வால்யூம் தான். ஸோ நமக்கு இந்த வால்யூம் பட்டன் வந்து இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு Windows 7 வந்து பாருங்கள். ஸோ நமக்கு மேலேயும் கீழே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வரும். பட் Windows 11 இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்சைடே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வால்யூம் பேனல் வந்து மாறி இருக்குது. ஸோ நம்ம வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணால் இப்போ சைடில் வந்து வரும். ஸோ Windows 8, 8.1, 10 எல்லாத்தையும் சேமாக இருந்துச்சு. பட் Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃப்ளை அவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்சைடு ப்ரிவியூவில் தான் இருக்குது. உங்களுக்கு நார்மலான யூஸருக்குலாம் எப்போ கிடைக்கும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு விண்டோஸ் அப்டேட் வந்து எப்போ வருதோ ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இது மாறிக்கும். இது நெக்ஸ்ட்டு விண்டோஸ் அப்டேட்லேயும் மாறலாம், இல்லை வந்து மேஜர் அப்டேட் வந்துடும். ஸோ அப்போ கூட மாறலாம், ஆனால் எப்போன்னு தெரில. ஓகே, இப்போதைக்கு நமக்கு இது வந்து பார்த்தா வால்யூம் ஃப்ளை அவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Alt+Tab Ui வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் எட்ஜ் ஓப்பன் பண்ணிடுறேன். மூணுமே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பிளேஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, மூணுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டேப் பட்டன் கிளிக் பண்ணால் முதல்ல எப்படி இருந்துச்சு வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி டேப் பட்டன் கிளிக் பண்ணால் இப்படி வந்துடும். பட் இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாம் மினிமைஸ் வந்து பண்ணுவோம். இப்போ ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் மெனுவில் வந்து போகாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்திருக்கு, சின்ன சின்ன பாக்ஸாக. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி டேப் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு டிசைனும் நல்லா இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஷேடோவோட நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறனால எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியல. பட் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கேப்ஸில் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக சூப்பராக இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆப் ஸ்டோர் ப்ரிவியூ வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் ஆப் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ ஆப் ஸ்டோர்னு செக் பண்ணுறேன். Amazon. ஓகே, அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து போடுறேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து போட்டிருக்கோம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோ ஃபார் விண்டோஸ், அலெக்ஸா, அதுக்கப்புறம் அமேசான் மியூசிக், ஷாப்பிங் ஆப் தான் வருதே தவிர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட அந்த ஆப் ஸ்டோர் வந்து வரல. ஸோ காரணம் இல்லைன்னு சொல்லி கேட்டேன். இந்த அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஎஸில் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு வந்து இன்னும் வரல. ஸோ உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது VPN வந்து யூஸ் பண்ணணும். ஸோ VPN யூஸ் பண்ணி உங்களோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து மாற்றிட்டு அப்போ நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் வந்து ஆகுது. ஸோ நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தா இந்தியாவுக்கு வந்துட்டு இன்னும் அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து அஃபீஷியலாக வரல. ஸோ ஒன்று வந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா புது மீடியா பிளேயர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இன்சைடர் ப்ரிவியூக்காக ரோட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் வச்சிருக்க வருஷம் நான் வந்து பார்த்து இன்னும் அந்த புது Windows 11 மீடியா பிளேயர் வந்து வரல. இங்கே வந்து பாருங்கள், இன்னும் நமக்கு அந்த பழைய Windows 11 மீடியா பிளேயர் தான் இருக்குது. ஸோ அந்த புது Windows 11 மீடியா பிளேயர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அந்த க்ரோ மியூசிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த க்ரோ மியூசிக் வந்து எப்படி இருக்கோ சேம் அதே தான் நமக்கு வந்து பார்த்தா இந்த Windows 11 மீடியா பிளேயர் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த Windows 11 புது மீடியா பிளேயர் வந்து உங்களுக்கு இப்போயே வேணும், நான் யூஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த பில்லில் இன்னொரு முக்கியமாக சொன்னது வாய்ஸ் ஆக்சஸ் ஆப் வந்து பின் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த வாய்ஸ் ஆக்சஸ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பின் டு டாஸ்பார் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பின் ஆகிக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆக்சஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அது உங்களோட விண்டோஸ்க்கு மேலே வந்து வரும். ஸோ நம்ம கூகுள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு தமிழில் பேச தமிழ் டைப் ஆகும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ஆக்சஸ் இந்த வாய்ஸ் ஆக்சஸ்ன்றது விண்டோஸ் டைப் ஆகுது. பட் எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து இல்லை பிசியில். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போனால் ஸ்பாட்லைட் கனெக்ஷன். ஸோ விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஐ பட்டன் கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் வந்து போகும். செட்டிங்ஸில் பர்சனலைசேஷன். ஸோ பர்சனலைசேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் என்ன சொல்கிறது, ஓகே பேக்ரவுண்ட் வந்து போகலாம். பேக்ரவுண்டில் வந்து ஸ்பாட்லைட் கலெக்ஷன் நீங்கள் வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ண முடியல. விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வாங்காமல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கஸ்டமைசேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கலெக்ஷன் நம்ம பார்க்க முடியல. ஸோ ஸ்பாட்லைட் கலெக்ஷனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கலெக்ஷன். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பில்லில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருந்ததாலையும் அதை வந்து சால்வ் பண்ணதாகவும் கூறப்படுகிறது. இது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சர்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ விண்டோஸ் ஃபைல் மேனேஜர் வந்துட்டு எந்த காலத்துலையுமே ஃபாஸ்ட்டாக இருந்ததே இல்லை. ஸோ நம்ம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுற சர்ச் எவ்ரிதிங் தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி இப்போ என்கிட்ட செக் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் எந்த விதமான ஃபைலும் இல்லை, ஜஸ்ட் வாய்ஸ் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. பக்கம் சிஸ்டம் இருக்கிறது வந்து ஓகே, இந்த பக்கம் நமக்கு ஒரு பைக் இமேஜ் போட்டிருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் விண்டோஸ் 11 சிஸ்டம். ஸோ இது நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் இன்சைட் ப்ரிவியூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் சைட் பை சைடு வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஆப்ஸ் வந்து போகலாம். ஸோ ஆப்ஸ் வந்து போனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர் மட்டும் தான் இருக்குது. பட் இந்த ஓகே இந்த ஆப்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர் நமக்கு வந்துட்டு ஸ்டேபிள் பில்லில் வந்து இருக்குது. ஸோ அதாவது அஃபிஷியல். ஸோ இந்த இன்ஸ்டால் ப்ரிவியூவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் கட்டுது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப் செட்டிங்ஸ் இருக்குது, டிஃபால்ட் ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இருக்கிறதா உள்ளது. ஸோ இந்த விண்டோஸ் இன்சைட் ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆப் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு சேம் செட்டிங்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இன்சைட் ப்ரிவியூ, இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அஃபிஷியல் ஸ்டேபிள் பில். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டார்ட் பையில் வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார்ட் பை, இங்கே ஸ்டார்ட் பை. இங்கே ஸ்டார்ட் பையில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, சைஸு, இன்ஸ்டால் டேட் மட்டும் தான் இருக்குது. பட் இன்சைட் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா A to Z இருக்கிற ஆப்ஸ் லைன் அலைன் பண்ணிக்க முடியும். Z to A கொடுத்தோம்னா லாஸ்ட்டில் இந்த ஆப்ஸ்லாம் லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட் ப்ரிவியூவில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ்லாம் இந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இந்த பேஜில் நடந்திருக்கு. ஓகே, மற்றபடி இந்த பில்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தான் முக்கியமான ஃபீச்சர் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 பில்டு. ஓகே, மறந்துருச்சு ஒரு செகண்டு. விண்டோஸ் 11 பில்டு வந்து பார்த்தீங்கன்னா 22533.1001. ஸோ இதில் வந்திருக்க முக்கியமான ஃபீச்சர் அண்ட் சேஞ்சஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பில்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சேஞ்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்துட்டு இந்த வால்யூமோட யூஐயோட ஐக்கான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம விண்டோஸ் 7, 8, 10 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமாக டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் நமக்கு இந்த 11லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து அதே சேமாக தான் போயிட்டுருக்கு. பட் இந்த 11ல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர மேஜர் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வால்யூம் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் டிஃப்ரென்ஸாக வந்து வருது. ஸோ நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுக்கு மேலே கொஞ்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூஐ மாதிரி வருது. ஸோ அது வந்து புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த Alt+Tab வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் Amazon ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்தியாவுக்கு வந்து அவ்வளோக்கா ரிலீஸ் ஆகலை. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விண்டோஸோட மீடியா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது விண்டோஸ் பில்ட் அப்டேட்டில் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ அந்த அப்டேட் ஆச்சு நெக்ஸ்ட் வருஷம் வந்து சொல்கிறேன். ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பில்ட் 22533. ஸோ இதில் வந்து புது ஃபீச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோவில் தான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.